பாண்டியா, இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. I love you. I always dream about you. I can't live without you. I want you, பாண்டியா. அவளை விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன், அவன் உன்னை விதவிதமா எடுக்க சொன்னா, கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சுட்டிய பாண்டியா. என்ன நடந்து நான் சொல்றேன், எல்லாம் தாப்பால வந்தவன. என் பாத்ரூம்க்கு தாப்பா கிடையாது. ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்த ரேகா வந்துட்டா, என்ன பாத்துட்டா. ரேகா உன்னை பாத்துட்டாளா? முழுசா பாத்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மற்றவங்கெல்லாம் பொம்பளைகளுக்கு பணத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன் ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போ. வேண்டாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையே நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். விஜயலட்சுமி ஹியோ. அம்மா, நான் சத்யா பேசுறேன். பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். நான் ஸ்கூலுக்கு தேடி போனேன், அங்கேயும் காணும். அக்கா வாமா. அவர் வரலையா? இல்ல. நீ இருக்க? நல்லா இருக்கேக்கா. அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. விஜயா, ராணி வந்திருக்கிறதுக்காக மீன் குழம்பு வச்சிருக்கேன். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாப்பிடுவாமா? எனக்கு வேண்டாமா. விஜயா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? குழந்தைய காணோம். ரிப்போர்ட் வந்தது, எங்க தேடியும் கிடைக்கல. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா குழந்தை கிடைச்சிருமா? யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? யார் குழந்தையா இருந்தா என்ன, போன போதுன்னு விட்டுட முடியுமா? பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும். ப்ளீஸ்மா, என்ன தொந்தரப்படுத்தாதீங்க. எங்கம்மா போயிருந்த? உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு அம்மாவை. உண்மையை சொல்லிடுறேன். இத்தனை வருஷமா என் மனசுல புதஞ்சு கிடக்கிற ரகசியத்தை சொல்லிடுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோக்ங்கிற சிபிஐ ஆபீசருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் ரொம்ப நல்லவர். நானும் அவரும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சோம். அவர்கிட்ட எதுவும் இழந்த அந்த சமயம் என்னையிலிருந்து அவருக்கு உத்தரவு வந்தது. எங்கிட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லாம
கூடிய சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு காஷ்மீர் காமிச்சாங்களோ பஞ்சாப் காமிச்சாங்களோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியல. அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் பிரியாவை பெத்துட்டு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை கரெக்ட் கொடுத்து வளர்த்த. என்னால நம்ம குடும்பம் மானம் போக கூடாது, 4 பேர் 4 விதமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லார்கிட்டையும் மறைச்சு என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. பிரியா, நீ எப்படிமா இந்த வீட்டுக்கு வந்த? மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பிரியா உங்க குழந்தைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நாள் நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன். அம்மா, நீயும் கூடவே இருந்துருமா? நான் போலீஸ் சரிமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் கூடவே வந்திருக்கேன். சரிம்மா. நீங்க போன பிறகு அந்த ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் உங்க குழந்தையோ ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தை காணாம போச்சு அந்த நாடகம் ஆடி இதை இங்க கொண்டு வந்த. ஊர்ல பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் போயிடுச்சு இல்ல, அது போதும். வியாதி இல்லாத உடம்பு, வேதனை இல்லாத மனசும் தான் உண்மையான சொத்து. அதுதான் நிறைவான வாழ்க்கை. இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கட்டும். பாண்டியா, இனிமே நீ எங்க கூடவே இரு. உன்னை பார்க்க குண்டா கொழு கொழுன்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருமாமே, அது இங்கேயே வந்து உன்னை பார்க்கலாம். தனியா அங்க எங்க வந்து பாண்டியா வா. மாமா, மாமா. வணக்கம். வணக்கம் மாமா, பாண்டியனை கையோட கூட்டு வர சொன்னேன்ல, கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் வெளியே நில்லு. பாண்டியா, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு. அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும். நீ கொஞ்சம் வெளியே இரு, போயிட்டு வந்து சொல்றேன். நில்லு நில்லு. நான் வெளியே போக சொன்னது உன்னை. பாண்டியன், யூ கம் இன். விநாயகா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு. நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் வெளியே இரு. ரேகா, ரேகா டார்லிங், மீட் மிஸ்டர் பாண்டியன். இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்கிறேன். Oh. போய் காஃபி கொண்டா. Okay. கம் ஆன் பாண்டியன். பாண்டியன், என்னாச்சு? தட்டிடுச்சு, தடிக்கிடுச்சு. ஓ, புது படியில போக போக தெரியும். பாண்டியன், உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். வேதாரண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன், என் பார்ட்னர் பரமேஸ்வரன் இருக்கிறார். அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும். நான் கொண்டு போய் சேர்த்துறேன் சார். ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப ஜாக்கிரதை. வெல், ஐ நோ யூ வில் டு இட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னப்பா ஆச்சு? தடுமாறிட்டேன் சார். தடுமாறிட்டியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் சார். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன் சார். குழந்தை ஆசையா கொடுக்குது, சாப்பிடுமே. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பாருங்க. பார்த்தா தெரியுது. என்ன பாச்சு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா? என்ன மறுபடியும் தடுமாறிட்டியா? நீ சும்மாரியா? சரி, என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போற?
ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். என்ன நீயும் தடுமாறியா? ஒண்ணுலப்பா. என்ன ஆளாளுக்கு தடுமாறுறீங்க?